Hello students, welcome to all. 11th standard, subject Biozoology, Unit 3, Chapter 7, Topic Body Fluids and Circulations. இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது Body Fluids and Circulationல blood topic பற்றி பார்க்க போகிறோம். Animals, particularly large animals like mammals, are more active. இப்போ பாலூட்டிகள் பெரிய பெரிய விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இல்லையா? They depend on locomotion to find food which is energy consuming process. இப்போ இது என்ன பண்ணணும், தனக்கு ஃபுட் வேணும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்து என்ன செய்யும், தன்னோட ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அது என்ன ப்ராசஸ்? எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ், ஆற்றலை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நர்வஸ் சிஸ்டம் இஸ் ரெக்வயர்ட் டு கோஆர்டினேட் ஆக்டிவிட்டீஸ் பை சென்டிங் நர்வ் இம்பல்சஸ் தட் இன்வால்வ்ஸ் எனர்ஜி. நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும், நரம்பு மண்டலம் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறவங்க நர்வஸ் சிஸ்டம். அதே மாதிரி ஆல் லிவிங் செல்ஸ் ஹாவ் டு supplied with nutrients, oxygen and other substances and have to remove carbon dioxide and waste product from them. இதே மாதிரி ஒவ்வொரு செல்ஸுக்கும் என்ன போகணும், நியூட்ரியன்ஸ் போகணும் அண்ட் ஆக்சிஜன் போகணும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்கனும் என்ன செய்யுது, ஒவ்வொரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆர்கனில் உள்ள டிஷ்யூஸ்க்கு என்ன சப்ளை ஆகணும், நியூட்ரியன்ஸ் உணவு பொருள் போகணும் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜனும் பர்டிகுலர் ஆர்கன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். அதே மாதிரி டிஷ்யூஸில் நடக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்து அதுலேருந்து பை ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, தேவையானதெல்லாம் பயன்படுத்திட்டு ரிமூவ் ஆகக்கூடிய வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் சிஸ்டம். அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட். எப்படி டீச்சர் ஆக்சிஜன் வந்து டிஷ்யூஸ்க்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து பிளட்டில் உள்ள ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறி என்ன செய்யும், அந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் தான் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு டிஷ்யூஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை பிளட்டோடையே போயிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது ரத்த ஓட்டம். அதே மாதிரி உணவுப் பொருட்களை கடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த பிளட் ஸ்ட்ரீம் தான் கடத்துது. இட் இஸ் தேர்ஃபோர் எசென்ஷியல் டு ஹாவ் எஃபிஷியன்ட் மெக்கானிசம் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ். நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் ஆக்சிஜனாக இருக்கட்டும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். அதே மாதிரி செல்ஸ்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் CO2வை ரிலீஸ் பண்ணவும் ஒரு மீடியம் வேணும். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹவ் எவால்வ்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விலங்குகளையும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்மால் ஆர்கானிசத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் இருக்காது. லைக் ஸ்பாஞ்சஸ், கடற்பஞ்சு, சீலண்ட்ரேட், சி அனிமோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுலெல்லாம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது. வாட்டர் ஃப்ரம் தேர் சரௌண்டிங்ஸ் என்டர் இன் தேர் பாடி கேவிட்டி டு ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் சப்ஸ்டன்சஸ் பை டிஃப்யூஷன். ஜஸ்ட் ஊடுருவல், அவ்வளோதான். டிஃப்யூஷன் மெத்தடில் நீ ஒரு ட்ராப் தண்ணியை வந்து ஒரு பேப்பரில் வச்சின்னா அது என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து செல்லும். அதே மாதிரி ஒரு ஆயில் ட்ராப்பை வச்சின்னா ரொம்ப ரொம்ப லைஸ் நியூஸ் பேப்பர்லாம் வச்சின்னா என்ன ஆகும், அது அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி டிஃப்யூஷன் மெத்தடில் ரொம்ப மெதுவாக அந்த லோயர் ஆர்கானிசத்துக்குள்ளே வந்து வெளியிலேருந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்படி ஊடுருவல் மூலமாக டிஃப்யூஷன் மெத்தடில் மட்டும்தான் போகும். மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்கானிசத்தை பார்க்கும்போது ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும். வெல் ஆர்கனைஸ்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். தட் மேபி ஓப்பன் டைப்பாக இருக்கலாம் ஆர் க்ளோஸ்டு டைப்பாக இருக்கலாம். எந்த ஆர்கானிசம் அப்படின்றத பொறுத்து அது மூடிய இரத்த ஓட்ட மண்டலமா அல்லது திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலமா அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப லோயர் ஆர்கானிசமாக இருந்தால் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்பாஞ்சஸ் சிலிண்ட்ரேட்லாம் சர்க்குலேட்டரி சிஸ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்யூஷன் மெத்தடில் தான் கேஸியஸ் இது மற்ற எல்லா பொருட்களுமே நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் அல்லது கேஸஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி தான் போகுது, டிஃப்யூஷன் மெத்தடில் போகுது. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ்னு எடுத்துட்டோன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து நல்ல வெரி வெல் ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல்க் ஃப்ளோ ஆர் மெட்டீரியல்ஸ் எப்படி போகுது அப்படி பாருங்கள். பல்க் ஃப்ளோ ஆர் கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வித் பம்ப். இதோ ஒரு பம்பிங் மெக்கானிசம் மூலமாக இப்போ நம்மளோட ஹார்ட் என்ன பண்ணுது, சுருங்கி விரிஞ்சு கொடுக்குது. பம்பிங் மெக்கானிசம் நடக்கிறதுனால என்ன பண்ணுது, பிளட் ஃப்ளோ வந்து நடக்குது. பிளட் ஃப்ளோ நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் அண்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் எல்லாமே வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு நம்ம பிளட் சப்ளை பண்ணுறாங்க. த ஃபினாமினான் ஆஃப் பல்க் ஃப்ளோ இஸ் ஃபண்டமெண்டல் டு மெனி ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் லைக் ரெஸ்பிரேஷன்,
டைஜஷன் நடக்கணுமா, ரெஸ்பிரேஷன் நடக்கணுமா, எக்ஸ்கிரீஷன் நடக்கணுமா, என்ன வேணும், நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லபடியாக இருக்கணும். The bulk flow of fluids can transport substances to long distance faster than by diffusion. டிஃப்யூஷனுங்கிற இப்போ சின்ன அது ரொம்பவே கண்ணுக்கே தெரியாத ஆர்கானிசமாக இருக்கட்டும், அல்லது நம்ம ஸ்பாஞ்சஸ், சிலண்ட்ரேட்ஸ், கடற்பஞ்சு சிலண்ட்ரேட்ஸில் நடக்கக்கூடிய சிலண்ட்ரேட்டில் என்ன மெத்தட் இருக்குது, டிஃப்யூஷன் இருக்குன்னு சொன்னோம். டிஃப்யூஷன் மாதிரியே நம்ம உடம்புலலாம் நடந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். சாப்பிட்டு செரிக்கிறதுக்கோ அல்லது ஒரு பிளட் ஃப்ளோ நம்ம தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதிக்கு இப்போ இதயத்துலேருந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பிளட் ஃப்ளோ ஆகணும்னா ரொம்ப டைம் இழுத்துக்கும் டிஃப்யூஷன் மெத்தடிலெல்லாம் போனால். ஸோ நமக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, பல்க் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் டு லாங் டிஸ்டன்ஸ் ஃபாஸ்டர் தென் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷனோட வேகமாக போகும், ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது பம்பிங் மெக்கானிசம்ஸ். த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கேன் சர்க்குலேட் எ மில்லிலிட்டர் ஆஃப் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு ஃபீட். இதயத்திலேருந்து நம்மளோட பாதத்துக்கு ஒரு மில்லிலிட்டர் ஆஃப் பிளட் வந்து எவ்வளோ தூரத்தில் போகும் அப்படின்னு சொன்னால் பேக் அகெயின் வித்தின் 60 செகண்ட்ஸில் போயிடும். இதே டிஃப்யூஷன் மெத்தடில் போகணும் அப்படின்னா 60 வருஷம் ஆனாலும் அது போய் சேர்றது ரொம்ப சிரமம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப மெதுவான விரவல் முறை தானே அது டிஃப்யூஷன் அப்படின்றது. ஸோ நமக்கு இருக்கக்கூடியது பம்பிங் சிஸ்டம், அதனால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா 60 செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்லேருந்து பாதத்துக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். Within our body, the oxygen and carbon dioxide are exchanged in the lungs and tissue, whereas nutrients from the digestive system are carried to the liver and the waste from the tissues are carried by the blood and finally removed by the kidneys. So circulatory system எவ்வளோ எசென்ஷியல்னு பாருங்கள். நம் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் சொன்னோம் இல்லையா, ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கணும், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்பணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் லங்ஸ் டு என்வைரான்மெண்ட். அடுத்து லங்ஸ்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஷ்யூஸ்க்கு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த வேலையை செய்கிறது யார், சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதே மாதிரி நியூட்ரியன்ஸை கொண்டு போய் கொடுக்கணும், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ள நியூட்ரியன்ஸை கொண்டு போய்ட்டு டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ கேரிட் அவுட் பை சர்க்குலேட்டரி சிஸ்டம். அண்ட் லிவர் என்ன செய்யும், வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ யூரியா ஃபார்மேஷன்லாம் லிவரில் நடக்கும். யார் வந்து யூரினை வெளியேற்றுவாங்க, கிட்னி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் எதன் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஆல்சோ ஹார்மோன்ஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் டு த டார்கெட் ஆர்கன்ஸ். ஒவ்வொரு டார்கெட் ஆர்கனுக்கும் ஹார்மோனை சப்ளை பண்ணுறவங்களும் யார், சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஹோமியோஸ்டேசிஸ் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பாடி டெம்பரேச்சர். நம்ம உடம்பை சமநிலையில் பேலன்ஸ்டாக ஈக்லிபிரியமாக வச்சுக்கிறது நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். அண்ட் ஆல்சோ மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர், வெப்பநிலையையும் ஹீட் எக்ஸ்சேஞ்சையும் சமநிலையாக வச்சுக்கக்கூடியது நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் மெயின்டைன்ஸ். எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, பிளட் ஃப்ளோ ஆர் பெர்ஃபியூஷன் டு த ஹார்ட் அண்ட் பிரெயின். ஸோ ஹார்ட் அண்ட் பிரெயினுக்கு இடையில் ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன், அதாவது சமநிலைப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இரத்த சுற்றோட்ட மண்டலம் தான் இதயத்துக்கும் மூளைக்கும் இடையிலான சமநிலையை செய்யுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் பிளட் ஃப்ளோ அண்ட் பெர்ஃபியூஷன். இன் வாசோவாகல் சின்காப் ஆர் ஃபைண்டிங், திடீர்னு மயக்கம் ஏற்படுறது. சிக்னல் ஃப்ரம் த நர்வஸ் சிஸ்டம் கேன் காஸ் சடன் டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். திடீர்னு என்ன பண்ணோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து ஏதாவது ஒரு சிக்னலை வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய சடன் சேஞ்சஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அந்த இண்டிவிஜுவல் பெயின்ஸ் உடனே என்ன ஆகிடுவாங்க, மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. எதுக்காக மயக்கப்பட்டு விழுகிறாங்க, லேக் ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின். பிரெயினுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் சரிவர செல்லாததுனால என்ன ஆகிடுது, மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. ஸோ இது எதனால் நடந்துச்சு, நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் வந்திருக்கு, சம்திங் ராங். உடனே என்ன ஆகிடுச்சு, பிளட் ப்ரெஷர் ஃபால் ஆனிச்சு. பிளட் ப்ரெஷர் குறையும் போது பிபி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் சப்ளை, பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை கம்மியான உடனே என்ன செஞ்சிடறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. இந்த சாப்டரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூ வில் லேர்ன் ஹவு த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் ஒர்க் டுகெதர் மோஸ்ட் ஆஃப் த டைம் டு ப்ரிவெண்ட் சச் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ஃபேண்டிங்லேருந்து மயக்கமாகி விடாமல் உங்களை வந்து எப்படிலாம் சமநிலைப்படுத்தி நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் வச்சுருக்கு அப்படின்றத வந்து ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்மளை சர்க்குலேட்டரி சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். பாடி ஃப்ளூயிட்ஸ். இப்போ தான் நம்ம சாப்டர் உள்ளே வரோம்.
பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கும்போது உடலில் இருக்கக்கூடிய திரவத்தை தான் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் மெயின்லி வாட்டர் அண்ட் சப்ஸ்டன்சஸ் டிசால்வ்டு இன் தம். வாட்டர் இருக்குது, அடுத்து அதில் என்னென்ன பொருட்கள் கரைஞ்சிருக்கு, என்னென்ன சப்ஸ்டன்ஸ் கரைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் 2 types ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், இன்ட்ராசெல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார். இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னா இன்சைட் த செல்ஸ் வந்து என்ன ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது இன்ட்ராசெல்லுலார். எக்ஸ்ட்ரானா என்னது அவுட்டர், செல்ஸுக்கு வெளியில் இருந்தால் அது எக்ஸ்ட்ரா செல்லுலார். 3 types ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ். என்னென்ன எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிடல் ஃப்ளூயிட்ஸ் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட். இன்டர்ஸ்டிடல் அப்படின்னாலே இடையீட்டு அப்படின்னு அர்த்தம், அதாவது இன்பிட்வீன். இப்போ டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ் சரவுண்ட் த செல்ஸ், செல்லை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸை தான் என்ன சொல்கிறோம், இன்டர்ஸ்டிடல் அல்லது டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிளாஸ்மா, ஃப்ளூயிட் காம்பனண்ட் ஆஃப் த பிளட் அப்படின்றது பிளாஸ்மா. அண்ட் லிம்ப் அப்படின்றது நிணநீர் அப்படின்னு சொல்லுவோம். The blood flowing into capillary from the arteriole has high hydrostatic pressure. ஸோ பிளட் வந்து கேப்பிலரிக்குள்ளே என்ட்ராகுது இல்லையா, ஆர்டரியிலேருந்து கேப்பிலரிக்குள்ளே என்ட்ராகும்போது ரொம்ப ஹை ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் brought about by pumping action of the blood. ஸோ ப்ரெஷர் அதிகமாகும்போது பம்பிங் ஆக்ஷன், வேகமாக blood போகுது. அண்ட் இட் டென் டு ஃபோர்ஸ், ரொம்ப ஃபோர்ஸாக, ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஃபோர்ஸாக போகும். ஃபோர்ஸ் வாட்டர் அண்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ் அவுட் த்ரோ த பெர்மியபிள் வால்ஸ் ஆஃப் கேப்பிலரி இன்டு டிஷ்யூ ஃப்ளூயிட். ஸோ அதிகப்படியான ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கெலாம் நீர் மூலக்கூறுகள் அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்மால் மாலிகுல்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர். நெக்ஸ்ட், த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் விச் லீவ்ஸ் த கேப்பிலரி to form tissue fluid is result of 2 pressure. One is hydrostatic pressure, another one is ancotic pressure. இப்போ டிஷ்யூ ஃப்ளூயிட் இருக்குது, டிஷ்யூ ஃப்ளூயிடாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல கேப்பிலரியிலேருந்து வந்து அதுக்கு வந்து 2 ப்ரெஷர் தேவைப்படுச்சு. ஒன்று ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இன்னொன்று ஆங்கோட்டிக் ப்ரெஷர். இப்போ கேப்பிலரி பெட்டோட ஆன்டீரியர் எண்டில் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை விட லெஸ்ஸாக இருக்குது. வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் லெஸ்ஸர் தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த கேப்பிலரி பெட்டில் வாட்டர் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, லெஸ்ஸர் தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இன்சைட் த கேப்பிலரி பெட் விச் இஸ் இனஃப் டு புஷ் ஃப்ளூயிட் இன் டு த டிஷ்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அங்கே வாட்டர் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஈஸியாக என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே ஃப்ளூயிட் வந்து ஈஸியாக புஷ் ஆகி உள்ளே வருது. த டிஷ்யூ ஃப்ளூயிட் ஹேஸ் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் தென் தட் ஆஃப் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, இதே டிஷ்யூ ஃப்ளூயிடில் ப்ரோட்டீன் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அட் த வீனஸ் அப்படின்னா வெயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, வீனஸ் எண்ட்டை பாருங்கள், கேப்பிலரி பெட்டோட வீனஸ் எண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான், அங்கே குறைவாக இருந்தது ஆன்டீரியர் எண்டில், இங்கே எப்படி இருக்குது வீனஸ் எண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அட் த வீனஸ் எண்ட் ஆஃப் த கேப்பிலரி பெட் வாட்டர் பொட்டென்ஷியல் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை விட வீனஸ் எண்டோட கேப்பிலரி பெட்டில் வாட்டர் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் த ஃப்ளூயிட் ஃப்ரம் த டிஷ்யூ ப்ளோஸ் இன்டு த கேப்பிலரி வாட்டர் இஸ் ட்ரான் பேக் இன்டு த பிளட். என்ன ஆகிடுது, அழகாக திரும்பி வருது. டேக்கிங் வித் இட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த செல்ஸ். ஸோ அதனால் தண்ணி வந்து மறுபடியும் ரத்தத்துக்குள்ளே உள்ள தண்ணி இழுக்கப்படுறதுனால வாட்டரோடு சேர்ந்து என்னவும் உள்ளே போகுது, இங்கே டிஷ்யூஸில் உருவான எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் ப்ராடக்டையும் தன்னோட எடுத்துகிட்டே போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது காம்போசிஷன் ஆஃப் பிளட். காம்போசிஷன் ஆஃப் பிளட் அப்படின்னா பிளட்டில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு. மோஸ்ட் காமன் பாடி ஃப்ளூயிட் த டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு அதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. பிளட் இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ. உங்களுக்கு தெரியும் பிளட் அப்படின்றது வந்து ஒரு டிஷ்யூ தான், அதுவும் இணைப்பு திசு, கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் என்னென்ன காம்பனன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்மா, ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். பிளாஸ்மாவில் வந்து பிளாஸ்மா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்கும். டோட்டல் வால்யூம் ஆஃப் பிளட்டில் வந்து 55% பிளாஸ்மா. ரிமைனிங் 45% தான் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த ஆவரேஜ் பிளட் வால்யூம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5000 ml, that means 5 liter in adult. ஒரு 70 கிலோ பர்சன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ பிளட் இருக்கலாம்? வேரி ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகலாம். ஆவரேஜாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்மா பற்றி பார்க்க போகிறோம். பிளாஸ்மாவில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குது? மெயினாக வந்து வாட்டர் வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 80-92 92%, 80% 92% வந்து பிளாஸ்மாவில் ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குது. அடிஷன் டு திஸ் பிளாஸ்மா ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபைப்ரினோஜன், ஆல்பமின் இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் 0.9% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 0.9% வந்து இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ். ஆர்கானிக் வந்து 0.1% தான். ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். 4 main plasma proteins synthesized in liver synthesize பண்ணக்கூடிய 4 plasma proteins என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன். ஆல்புமினோட ரோல் என்ன மிஸ்? மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட். ஆஸ்மாசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை தான் நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா பிளாஸ்மாவில் உள்ள ஆல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன். அதே மாதிரி குளோபுலினோட ஒர்க் என்ன? குளோபுலின்ங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் இன் பிளாஸ்மா. வாட் இஸ் த ரோல் ஆஃப் குளோபுலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் அசிஸ்ட் இம்யூன் ஃபங்க்ஷன் ஆல்சோ. என்ன செய்யுது? அயனிகளை கடத்துது, ஹார்மோனை கடத்துது, லிப்பிட்ஸ் கொழுப்பு பொருட்களை கடத்துது, அண்ட் ஆல்சோ இம்யூன் ஃபங்க்ஷனும் பண்ணுது. இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடி அப்படின்னா என்னது? நமக்கு இம்யூன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் உள்ளே வரும்போதோ அல்லது தும்மல் வரும், வேறு ஏதாவது தூசு பொருள் உள்ளே போகும்போதோ நமக்கு ஆன்டிபாடி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ குளோபுலின் என்ன பண்ணுது? இம்யூன் ஃபங்க்ஷனையும் பண்ணுது. நெக்ஸ்ட் புரோத்ரோம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன். புரோத்ரோம்பினும் ஃபைப்ரினோஜனும் மெயினாக எதில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறைதல் நிகழ்ச்சியில். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு கை வெட்டுப்பட்டு போச்சு, இல்லை எதனா ஒரு ஃப்ராக்சரில் அதுலேருந்து என்ன ஆகுது? ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆகிட்டே இருக்குமா? ஒரு சர்டன் டயத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். அந்த பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறைதலை செய்யக்கூடிய ப்ரோட்டீன் தான் இந்த புரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன். நெக்ஸ்ட் ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், ஃபேட், விட்டமின், இது எல்லாமே ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த பிளாஸ்மா. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். குளோரைட்ஸ், கார்பனேட், பாஸ்பேட், அதாவது பாஸ்பேட்ஸ் ஆஃப் பொட்டாசியம், சோடியம், நெக்ஸ்ட்டு கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரியான இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The composition of plasma is not always constant. எல்லா நேரமும் ஒரே நிலையாலாம் இருக்காது, கொஞ்சம் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Immediately after a meal, the blood in the hepatic portal veins has very high concentration of glucose. இப்போ ஃபுல் கார்போஹைட்ரேட் மீல் எடுத்துட்டாச்சு, மதியானம் உட்காந்து சாம்பார், ரசம், மோர், ஏகப்பட்ட கூட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. குளுக்கோஸோட லெவல் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் எ மீல் என்ன ஆகும்? பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகலாம். இப்போ தேவையான குளுக்கோஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும். எக்ஸஸாக இருக்கிற குளுக்கோஸ் என்னவாகும்? கிளைக்கோஜனாக மாறி லிவர் அண்ட் அடிபோஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் த பிளட் கிராஜுவலி ஃபால்ஸ் ஆஃப்டர் சம் டைம் as most of the glucose is absorbed. நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டதெல்லாம் வந்து குளுக்கோஸ் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகிடும். நிறைய ஒர்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆகிடும். என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிடும். இஃப் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கன்சியூம்டு, த பாடி கேனாட் ஸ்டோர் எக்ஸஸ் அமினோ ஆசிட் ஃபார்ம்டு ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட் வந்து என்ன ஆகும்? குளுக்கோஸாக மாறி குளுக்கோஸ் வந்து எனர்ஜியை தரும். எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாதிரி ஸ்டோர் ஆகும். ஆனால் நீங்கள் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸஸ் ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட், அதாவது ப்ரோட்டீனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தானே அமினோ ஆசிட்ஸ். எக்ஸஸ் அமினோ ஆசிட்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. cannot store. The liver break the excess amino acid and produces urea.
எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் என்னவா மாறிடும், யூரியாவாக மாறிடும். ஸோ யூரியா ஃபார்மேஷன் எங்கே நடக்குது, லிவரில் தான் நடக்குது, நாட் இன் கிட்னி. அடுத்து பிளட் இன் கெப்பாட்டிக் வெயின். கெப்பாட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே லிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லிவர்லேருந்து வரக்கூடிய வெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெப்பாட்டிக் வெயின். ஸோ blood in the hepatic vein has high concentration of urea than that of the blood in other vessels, namely hepatic portal vein and hepatic artery. ஸோ high concentration of urea அப்படின்றது hepatic portal vein and hepatic arteryயில் அதிகமாக இருக்கும் மற்ற blood vesselsஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் தானே உங்களுக்கு யூரியாவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸஸ் அமினோ ஆசிட்ஸை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவங்களே லிவர். ஸோ அப்போ லிவர்லேருந்து வரக்கூடிய வெயினாக இருக்கட்டும், லிவர்லேருந்து வரக்கூடிய ஆர்டரியாக இருக்கட்டும், ஸோ அதில் என்ன இப்படி தான் இருக்கும், யூரியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும் மற்ற பிளட் வெசல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டூ யூ நோ பார்த்துட்டு போயிடலாம். லிவர் ரிசீவ்ஸ் இட்ஸ் பிளட் சப்ளை ஃப்ரம் 2 sources. 2 சோர்ஸஸ்லேருந்து லிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கெப்பாட்டிக் ஆர்டரி பிரிங்ஸ் ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட். கெப்பாட்டிக் ஆர்டரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பிரிங்ஸ் ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட், அதாவது ஆக்சின் ஏற்றப்பட்ட இரத்தத்தை பெற்றுக்கொள்கிறது. வைல் த கெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்ஸ் பிரிங்ஸ் பிளட் ஃப்ரம் த இண்டஸ்டைன். எங்கேருந்து எடுத்துக்கிறது, இண்டஸ்டைன்லேருந்து எடுத்துக்கிறது. அண்ட் அதர் அப்டமினல் ஆர்கன்ஸ், அதாவது குடல், சிறுகுடல்லேருந்தும், சிறுகுடல் பெருங்குடல்னு சொல்லுவோம் இல்லையா, இண்டஸ்ட்ரைன் குடல் பகுதிகளிலிருந்தும் வயிற்று பகுதிகளிலிருந்தும் கெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ரத்தத்தை எடுத்துக்கிறாங்க. பிளட் இஸ் ரிட்டன் ஃப்ரம் த லிவர் டு த ஹார்ட் பை கெப்பாட்டிக் வெயின். ஸோ எப்படி ரிட்டன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாட்டிக் வெயின் சொல்லியா ரிட்டன் ஆகும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்பிசி, எரித்ரோசைட்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. எரித்ரோசைட்ஸ் பைகான்கேவ், இங்கே பாருங்கள் கேவிட்டி மாதிரி இருக்கு இல்லையா, குழியாக இருக்கு இல்லையா, ஸோ இருபுறமும் குழிந்த அமைப்புடையது, அதான் பைகான்கேவ். அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மைக்ரோமீட்டர் இருக்கும். அண்ட் டாப் வியூ 7.0 மைக்ரோமீட்டர் இருக்குது. ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி அபண்டன்ட் தென் த அதர் பிளட் செல்ஸ். மற்ற பிளட் செல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னா ஆர்பிசியை சொல்லலாம். தேர் ஆர் அபவுட் 5 million to 5.5 million RPC in cubic millimeter of blood. ஒரு cubic millimeter of bloodல வந்து எவ்வளோ RPC ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 5லேருந்து 5.5 மில்லியன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரு ஹெல்த்தி மேனில். அதே விமன் எடுத்துட்டிங்க, லேடிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த்தி விமனில் 4.5லேருந்து 5 மில்லியன் RPC வந்து ஒரு cubic millimeter of bloodல வந்து RPC ப்ரெசென்ட் ஆகிருக்கு. RPC அப்படின்னு பார்க்கும்போது வெரி ஸ்மால் வித் த டயாமீட்டர் அபவுட் 7 மைக்ரோமீட்டர். ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ரெட் கலர் ஆஃப் த ஆர்பிசி அப்படின்னு பார்க்கும்போது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் கால்டு ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் ஒரு பிக்மெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்துக்கு உங்களுக்கு சிவப்பு கலரை கொடுக்கக்கூடியது. அந்த ரெட் கலரை தரக்கூடிய பிக்மெண்ட் யார், ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் டிசால்வ்டு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் தான் என்னது, ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஆக்சிஜனை கடத்தக்கூடிய வேலையை செய்கிறவங்களே இந்த ஹீமோக்ளோபின்ங்கிற பிக்மெண்ட். இன்னொன்று என்ன சொன்னால் பிளட்டுக்கு தேவையான அந்த கலர் ரெட் கலரை கொடுக்குறதும் ஹீமோக்ளோபின் தான். அடுத்து ஹீமோக்ளோபினோட கவுண்ட் குறைஞ்சதுன்னா அனீமியா வரும். ஹீமோக்ளோபினோட கவுண்ட் அதிகமான பாலிசைத்தீமியாலாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஹீமோக்ளோபினோட ரோல் என்ன, மெயின் ரோல் என்ன, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் த ஃப்ளூயிட் அவுட் சைட் த செல். ஆர்பிசியோட ஷேப் எப்படி இருக்கும் டீச்சர், பை கான்கேவ். பை மீன்ஸ் வாட், 2. கான்கேவ் மீன்ஸ் குழி. அப்போ 2 பக்கமுமே குழியாக இருக்கும். ஸோ எதுக்காக அந்த மாதிரி குழியாக இருக்கணும் அப்படின்னா இட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ, ஹென்ஸ் த ஆக்சிஜன் டிஃப்யூஷன் குயிக்லி இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல்.
அந்த மாதிரி குழியாக இருக்கிறது எதுக்காக அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தி கொடுக்கும்போது ஈஸியாக ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு டிஃப்யூஸ் ஆகி வெளில வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கான், பை கான்கேவ் இன் நேச்சரில் இருக்குது. ஆர்பிசி ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். தேர் இஸ் நோ நியூக்ளியஸ் இன் ஆர்பிசி. ஆர்பிசியில் என்ன கிடையாது, டிவைட் மீன்ஸ் நோ, நியூக்ளியஸ் கிடையாது. அது மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே என்னது ஆப்சென்ட். The absence of these organelles accommodates more hemoglobin, thereby maximizing the oxygen carrying capacity. ஸோ இந்த மாதிரி செல்லுலார் ஆர்கனல்ஸ், அந்த செல் நுண் உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஆர்பிசியில் இல்லை. நியூக்ளியஸ் இல்லை, ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் கிடையாது. ஸோ ஆர்பிசியோட யார் நல்லா ஈஸியாக பைண்ட் ஆகிக்கலாம், ஹீமோக்ளோபினோட ஈஸியாக ஆக்சிஜன் பைண்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான ஏரியா அதுக்கு கிடைக்கிது. ஸோ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய அதிகமாகுது ஆப்சன்ஸ் ஆஃப் த செல் ஆர்கனல்னால. த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி, எவ்வளோ நாள் இந்த ஆர்பிசி உயிரோடு இருக்கும் ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலில் அப்படின்னா 120 days. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் விச் தே ஆர் டெஸ்ட்ராய்டு இன் ஸ்ப்ளீனில் போய் இறந்து போயிடும். விச் இஸ் த கிரேவ் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேவ் யார்டு அப்படின்னா இடுகாடு சுடுகாடெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கிரேவ் யார்டு. அதாவது ஸ்ப்ளீன் வந்து முதிர்ந்த அதாவது மெச்சூர்டான ஆர்பிசி அழிக்கப்படக்கூடிய இடமே ஸ்ப்ளீன் தான். ஸ்ப்ளீன் அண்ட் தமிழ் மண்ணீரல்னு சொல்லுவாங்கம்மா. அந்த ஸ்ப்ளீனில் தான் நல்ல ஏஜ்டு ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு இறந்துடும். சிமெண்ட்ரி ஆஃப் ஆர்பிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளீனுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆர்பிசியோட கல்லறைன்னு கூட அதை சொல்லுவாங்க. அண்ட் த அயன் காம்பனன்ட் ரிட்டன் டு த போன் மேரோ ஃபார் ரீயூஸ். இப்போ ஹீமோக்ளோபின் எடுத்துட்டோன்னா 2 பார்ட்டு சொன்னோம், ஹீம் பார்ட், குளோபின் பார்ட். குளோபின்கிறது ப்ரோட்டீன் பார்ட், ஹீம்ங்கிறது அயன் பார்ட். இப்போ நம்ம நல்ல மெச்சூரான ஆர்பிசி போய் எங்கே டெஸ்ட்ராய் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் மண்ணீரலில் போய் டெஸ்ட்ராய் ஆணுச்சு. டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் ஹீம் மட்டும் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் ஆகிடும். எதுக்காக அப்படின்னு சொன்னால் மறுபடியும் யூஸ் ஆகிறதுக்காக ஹீம் என்ன செய்யும், ரிட்டர்ன் வந்துடும். எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் போன் மேரோ ஏரியாவுக்கு வரும். எரித்ரோபயோட்டின் அப்படின்றது என்னென்னா ஒரு ஹார்மோன். எரித்ரோ அப்படின்னா என்ன, ஆர்பிசி, எரித்ரோசைட்ஸ். அப்போ ஆர்பிசி இருக்காதுல. அடுத்து பயோட்டின், பயோசிஸ்னால் அது சிந்தசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் செல்ஸ், அதான் எரித்ரோபயோட்டின். ஸோ அதனால தான் இந்த ஹார்மோனுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. எரித்ரோபயோட்டின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறது யார் அப்படின்னா கிட்னி வந்து ஒரு 2 ஹார்மோனை செக்ரீட் பண்ணும், ரெனின் அண்ட் எரித்ரோபயோட்டின். இந்த எரித்ரோபயோட்டினோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது பிளட் செல்ஸை வந்து உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் இந்த ஹார்மோனோட ஒர்க். இன் ரெஸ்பான்ஸ் டு லோ ஆக்சிஜன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் போன் மேரோ டு எரித்ரோசைட்ஸ், எரித்ரோபயோசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். த ரேஷியோ ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் டு த blood plasma is expressed as hematocrit, packed cell volume அப்படின்னு சொல்லுவாங்க. hematocrit வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். ரேஷியோ ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் டு த பிளட் பிளாஸ்மா, அதாவது இரத்த சிவப்பணுக்களுக்கும் பிளட் பிளாஸ்மாவுக்கும் இடையே உள்ள விகிதம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெமட்டோகிரிட் அப்படின்ற மெஷர்மெண்ட்டால் மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது WBC, எல்லாருக்கும் தெரிஞ்சதான் லியூகோசைட்ஸ், இரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கலர் இருக்காது, ஏன்னா பிக்மெண்ட்ஸ் இல்லாதனால அது எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் அமீபாய்டு, ஏன் இதுக்கு பேர் அமீபாய்டு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் அமீபா எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லியூகோசைட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனால இதை அமீபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நியூக்ளியேட்டட் செல்ஸ், ஆர்பிசியில் நியூக்ளியஸ் கிடையாது. ஒயிட் பிளட் செல்ஸில் என்ன உண்டு, நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹீமோக்ளோபின் டிவைடு, ஹீமோக்ளோபின் கிடையாது. எந்த அதர் பிக்மெண்ட்ஸுமே, எந்த ஒரு நிறமையுமே ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்காது. அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஒயிட் பிளட் செல்ஸ் ஒரு ஹெல்த்தி பர்சனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 8000 per cubic millimeter ஆஃப் WBC வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் WBC நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ் WBCயை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். துகள் இருக்குதா துகள் இல்லையா அப்படின்றத வச்சுட்டு கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட்ஸ். எதுலெல்லாம் துகள் இருக்கோ அதெல்லாம் கிரானுலோசைட்ஸ். கிரானியூல்ஸுங்கிற துகள் இல்லாததுக்கு அப்படின்னாலே என்னது, ஆப்சன்ஸ்னு அர்த்தம். ஸோ கிரானியூல்ஸ் அந்த துகள்கள் அற்றதை வந்து கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக கிரானுலோசைட்ஸும் கிரானுலோசைட்ஸும் மறுபடி பிரிக்கிறாங்க.
Granulocytes are characterized by the presence of granules in the cytoplasm. சைட்டோபிளாசத்தில் கிரானியூல்ஸ் இருந்தால் கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்னால் என்னது? துகள்கள் இருக்காது. இப்போ கிரானுலோசைட்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நியூட்ரோஃபில். நியூட்ரோஃபிலுக்கு இன்னொன்று பேர் பிஎம்என் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெட்டிரோஃபில்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து ஹெட்டிரோஃபில் அல்லது பிஎம்என் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிமார்ஃபோ நியூக்ளியர் நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதோட நியூக்ளியஸில் வந்து நிறைய லோப் இருக்கும். பாலி அப்படின்னாலே என்ன? மெனின்னு அர்த்தம். மார்ஃபோனா என்ன? ஸ்ட்ரக்சர். அடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? நியூக்ளியர். அப்போ நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய தெரியுது. நிறையெல்லாம் கிடையாது, லோப் நிறையா இருக்கும். அப்போ செல்ஸ் வித் 3 to 4 லோப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். எப்படி ஒரு பூவில் நிறைய இதழ்கள் இருக்கோ அந்த மாதிரி இந்த நியூக்ளியஸில் ஏகப்பட்ட லோப்ஸ் வந்து 3 to 4 லோப்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து பிஎம்என் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிமார்ஃபோ நியூக்ளியர் நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டட் வித் டெலிகேட் த்ரெட். அது எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு? ரொம்ப மெல்லிய ஒரு நூல் போன்ற அமைப்பால் கனெக்ட் ஆகிருக்கு இந்த நியூக்ளியஸ். செல்ஸ் விச் கான்ஸ்டியூட் அபவுட் எவ்வளோ சரி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டபிள்யூபிசியில் நியூட்ரோஃபில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நியூட்ரோஃபில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது 60 to 65% ஆஃப் த டோட்டல் டபிள்யூபிசி வந்து நியூட்ரோஃபில் தான். அடுத்து இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். வாட் டஸ் இட் மீன் ஃபேகோசைட்டிக்? டு என்ஹெல்ப் டு ஸ்வாலோ த ஃபாரின் பாடி. அதாவது செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லும்போது. இப்போ ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிருக்கு, பாக்டீரியா வைரஸ் யாரோ ஒரு இது என்ட்ரி ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டபிள்யூபிசியான நியூட்ரோஃபில்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ அப்படியே என்ஹெல்ப் பண்ணி சாப்பிட்ரும். ஸோ பேக்கோசைட்டிக் நேச்சர் இதில் இருக்குது. அண்ட் அப்பியர் இன் லார்ஜ் நம்பர் அண்ட் அரவுண்ட் த இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ். எந்த திசு வந்து உங்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கோ, இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ, அந்த இடத்துல அதிகப்படியான நியூட்ரோஃபில்ஸ் போயிட்டு அந்த மைக்ரோப்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபேகோசைட்டிக் மெத்தடை பயன்படுத்தி கொண்டுட்டு நமக்கு ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஈஸ்னோஃபில். ஈஸ்னோஃபில் அப்படிங்கிற வந்து பைலோப்டு நியூக்ளியஸ். பை மீன் வாட்? 2. 2 லோப் உள்ள ஒரு நியூக்ளியஸ்க்கு ஒரு டபிள்யூபிசி தான் என்னது? ஈஸ்னோஃபில். 2 லோப் உள்ள நியூக்ளியஸ் கொண்ட ஒரு டபிள்யூபிசியை தான் என்ன சொல்கிறோம்? ஈஸ்னோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தின் ஸ்ட்ராண்டால் கனெக்ட் ஆகிருக்கு இந்த லோப். இது நான் பேக்கோசைட்டிக். பேக்கோசைட்டிக் ஒர்க் யார் பண்ண மாட்டாங்க? ஈஸ்னோஃபில் பேக்கோசைட்டிக் ஒர்க் பண்ணாது. டபிள்யூபிசியில் டோட்டல் வால்யூம் ஆஃப் டபிள்யூபிசியில் எவ்வளோ ஈஸ்னோஃபில் இருக்குன்னா 2 to 3% ஆஃப் த ஈஸ்னோஃபில்ஸ் ஆர் ப்ரெசன்ட். Eosinophils increasing during certain type of parasitic infection and allergic reaction. எப்போ இவங்களோட ஒர்க் வந்து வெளியில் தெரியும் அப்படின்னா, அலர்ஜிக் ரியாக்ஷன் எதனா உங்களுக்கு அலர்ஜன்ஸ் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் போது, அல்லது பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் ஒட்டுண்ணிகள்னால நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போது, அந்த டயத்தில் நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனை தரத்துக்காக யார் வராங்க? ஈஸ்னோஃபில் வராங்க. பட் என்ன தன்மை கிடையாது, ஃபேகோசைட்டிக் தன்மை மட்டும் இல்லை. தேர்ட் ஒன் பேசோஃபில். பேசோஃபில் வந்து லெஸ் நியூமரஸ் தென் எனி அதர் டைப் ஆஃப் டபிள்யூபிசி. வெறும் 0.5லேருந்து 1% தான் வந்து லியூகோசைட்ஸில் பேசோஃபில்ஸ் இருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் வந்து ரொம்பவே லார்ஜ் சைஸ்டாக இருக்கும். கிரானுலோசைட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இதில் பேசோஃபிலோட கிரானியூல்ஸ் எப்படி இருக்கும், அந்த துகள் எப்படி இருக்கும்னா நல்லா பெருசாக இருக்கும், லார்ஜாக இருக்கும். பட் ஃபியூவர் தென் ஈஸ்னோஃபில்ஸ். ஒரு சிலதில் வந்து ஸோ ஈஸ்னோஃபிலை கம்பேர் பண்ணும்போது குறைவான எண்ணிக்கையிலையும் பேசோஃபிலோட கிரானியூல்ஸ் வந்து அதிகமான நல்ல பெரிய சைஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ்டு அண்ட் இஸ் கன்ஸ்ட்ரிக்டட் இன்டு செவரல் லோப்ஸ். நியூக்ளியஸ் எப்படி இருக்குது? நல்ல பெரிய நியூக்ளியஸாக இருக்குது, சுருங்கி எப்படி இருக்குது? நிறைய லோப் இருக்குது. பட் நாட் ஜாயின் பை டெலிகேட் த்ரெட். இங்கே வந்து எந்தவித த்ரெட்டும் வந்து என்ன பண்ணலை? கனெக்ட் பண்ணலை. ஒரு லோபையும் இன்னொரு லோபையும் எந்தவித த்ரெட்டும் கனெக்ட் பண்ணலை. மற்றபடி நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தின் ஸ்ட்ராண்டோ அல்லது டெலிகேட் த்ரெட்டோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். பட் பேசோஃபிலில் டு நாட் ஜாயின் பை டெலிகேட் த்ரெட். நிறைய லோப் இருக்குது, பட் என்ன பண்ணலை? எதுவுமே அதை போய் ஜாயின் பண்ணி விடலை. பேசோஃபில் செக்ரீட் சப்ஸ்டன்சஸ் கால்டு ஹெப்பாரின், செரட்டோனின், ஹிஸ்டமைன். தே ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். இப்போ ஹிஸ்டமின், செரட்டோனின், ப்ரோஸ்டோக்ளாண்டின் இது மூணுமே எப்போ செக்ரேட் ஆகும் அப்படின்னா டூரிங் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். எதனா வந்து வீக்கம் ஏற்படும் போது, எங்கேயாவது இடிச்சுக்கும் போது, காயம் ஏற்படும் போது நம்மளோட
மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கும் ஸ்கின்னில். அந்த செல் செக்ரீட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ் தான் செரட்டோனின், ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டோக்ளாண்டின்னு இன்னொரு அடிஷ்னல் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் அலாம். இதை அப்போ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? பேசோஃபில். இந்த மாஸ்ட் செல்ஸ் செக்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறோம். பேசோஃபில் தான் மெயின் ரீசன். அங்கே நம்ம டபிள்யூபிசியில் உள்ள பேசோஃபில்ஸ் வந்து செக்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனை தருது. ஹெப்பாரின்னா என்ன? ஆன்டி கயாகுலண்ட், அதாவது வந்து என்னது, பிளட்டெல்லாம் ரத்தம் முறைதலுக்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ரோட்டீன்னு சொல்லலாம், ஒரு சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம் ஹெப்பாரின். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிரானுலோசைட்ஸில் நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில் பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடியது ஏ கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ், துகள்கள் அற்றவை. இதில் 2 பேர் இருக்காங்க. அப்போ சைட்டோபிளாசத்தில் கிரானியூல்ஸ் இல்லைன்னா ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் தி லிம் கிளான்ஸ். கிரானுலோசைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு தி எங்கே பார்த்தோம்? போன் மேரோ. ஏ கிரானுலோசைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு லிம் கிளான்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன். 2 டைப்ஸ் ஆஃப் ஏ கிரானுலோசைட்ஸ் இருக்கு, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். இப்போ லிம்போசைட்ஸ் அப்படிங்கும்போது டபிள்யூபிசியில் 28% ஆஃப் த டபிள்யூபிசி லிம்போசைட்ஸாக தான் இருக்கும். தீஸ் ஹாவ் லார்ஜ் ரவுண்ட் நியூக்ளியஸ், நல்ல ரவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். சைட்டோபிளாசம் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். லிம்போசைட்ஸில் 2 டைப் இருக்குது, பி செல்ஸ், டி செல்ஸ். பி செல்லுக்கு பேர் பி லிம்போசைட், டி செல்ஸ்க்கு பேர் டி லிம்போசைட்ஸ். ரெண்டுமே வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணும். பி செல்ஸ் வந்து ஹிமோரல் அல்லது ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டியை பண்ணும். டி செல்ஸ் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, சிஎம்ஐ அப்படின்ற இம்யூனிட்டியை கொடுக்கும். ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இம்யூன் பவர், ஏதாவது டாக்ஸின் வந்துச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். இப்போ இந்த பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். யார் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் வரக்கூடிய கொஸ்டின். ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஆன்டிபாடி, இட் இஸ் அதர்வைஸ் கால்டு இம்யூனோக்ளோபின். இதுதான் நமக்கு வந்து இம்யூன் பவரை வந்து தருது. இந்த ஆன்டிபாடி அல்லது இம்யூனோக்ளோபினை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய செல்லுக்கு பேர் பி செல்ஸ். அதுவும் எஸ்பெஷலி பிளாஸ்மா செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ்லேருந்து வரக்கூடிய பி செல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து டி செல்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா சிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகக்கூடியது. ஆன்டிபாடியோட ரோல் என்ன? இட் நியூட்ரலைஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் தட் மே பி அ பாக்டீரியா ஆர் வைரஸ் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்ஸ். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதோட டாக்ஸிக் நேச்சரை நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கிறவங்க தான் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய இம்யூனோக்ளோபின். அவங்கள செக்ரேட் பண்ணக்கூடிய செல் பி செல்ஸ். பி செல்லேருந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மெச்சூர்டு ஃபார்மில் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடிஃபைடு ஃபார்மில் வந்து மேக்ரோபேஜஸ்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னா பேக்கோசைட்டிக் கேரக்டர் இருக்குது. பேக்கோசைட்டிக் அப்படின்னாலே செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், செல் ஈட்டிங். ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை என்ஹல்ப் பண்ணக்கூடிய, ஸ்வாலோ பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது இந்த மோனோசைட்ஸும் செய்யும். ஸோ இதில் நியூக்ளியஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஷேப்பில் நியூக்ளியஸ் வந்து மோனோசைட்ஸ், அதாவது மேக்ரோபேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டோட்டல் டபிள்யூபிசியில் எவ்வளோ மோனோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 1லேருந்து 3% ஆஃப் த மோனோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேக்ரோபேஜஸ் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் கால்டு மைக்ரோக்ளியா. இப்போ இந்த மோனோசைட்ஸ் அல்லது மேக்ரோபேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கிற மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோட நேம் வந்து வேரி ஆகும். மேக்ரோபேஜ் வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் இருந்தால், இப்போ சிஎன்எஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம், பிரெயினில் உள்ள மேக்ரோபேஜுக்கு பேர் என்ன, அதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் உள்ள மேக்ரோபேஜுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோக்ளியா. அடுத்து லிவரில் மேக்ரோபேஜுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பர் செல்ஸ். அதே மாதிரி பல்மனரி ரீஜனில் மேக்ரோபேஜ்க்கு என்ன நேம் அப்படின்னா அல்வியோலார் மேக்ரோபேஜ். இந்த மாதிரி மேக்ரோபேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நேம் வந்து வேரி ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டபிள்யூபிசியோட டைப்ஸ், கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ், அதில் உள்ள சப் டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் அப்படின்னா என்னது, த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரத்த தட்டுக்கள். ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெகாகேரியோசைட்ஸ். எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? மெகாகேரியோசைட்ஸ், ஸ்பெஷல் செல்ஸ் இன் த போன் மேரோ. எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த செல்லுக்கு பேர் தான் மெகாகேரியோசைட்ஸ். அந்த மெகாகேரியோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதான் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ராம்போசைட்ஸ், இரத்த தட்டுக்கள். இதில் என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் நியூக்ளியஸ் கிடையாது. நார்மலாக எவ்வளோ வந்து இருக்கும் நம்ம
பிளட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் பிளட்டில் 1,50,000 3,50,000 பிளேட்லெட்ஸ் வரைக்கும் ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே செக்ரேட் த சப்ஸ்டன்சஸ் இன்வால்வ்ட் இன் கயாகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். இது செக்ரேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயாகுலேஷன் ரத்தம் முறைதல் நிகழ்வில் இன்வால்வ் ஆகும். ஸோ ரத்தம் முறையணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் வேணும். The reduction in platelets number can lead to the clotting disorder that results in excessive loss of blood from the body. இப்போ பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டாலோ காயம் ஏற்படும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், பிளட் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகும். ப்ளீடிங் டிசீஸ் வந்து ஏற்படும். ஸோ பிளட் கயாகுலேஷன் ரத்த முறைதலுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் இருக்கணும். ஹியர் த டயக்ராம் ஆஃப் டபிள்யூபிசியோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஈஸ்னோஃபில் காமிச்சிருக்காங்க, ஈஸ்னோபில் ஃபைலோப்டு பேசோஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியூட்ரோஃபில் பாலிமார்ஃபோ பிஎம்என்னு சொன்னாலே அந்த நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் நிறைய லோப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மோனோசைட் அண்ட் லிம்போசைட். லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸை சொல்லலாம் டபிள்யூபிசியில். அது என்னவா மாறுது அப்படின்னா சில மோனோசைட்ஸ் வந்து மேக்ரோபேஜாக மாறிடும். மேக்ரோபேஜாக மாறி நமக்கு இம்யூன் ஃபங்க்ஷனை தரும். அடுத்து லிம்போசைட்ஸில் 2 டைப் இருக்குது, பி லிம்போசைட் டி லிம்போசைட்ஸ். சம் பிகம் என்னவாகிடுது பிளாஸ்மா செல்ஸாக மாறிடும். பிளாஸ்மா செல்ஸை மாறி தான் என்ன பண்ணும், ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடி நமக்கு இம்யூன் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் பிளட்டில் என்னென்னலாம் பார்த்தோம், ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அதோட ரோல் எல்லாம் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.